ஹலோ ஹாப்பி நூன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பீங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸில் வந்து காலையிலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 8 o'clockலேருந்து ஒரு 1 o'clock வரை நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் ரொட்டீன்னும் சொல்ல முடியாது, அப்பப்போ இந்த ரொட்டீன் இருக்கும், அப்பப்போ இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து பாருங்கள். ஸோ வந்து காலையிலே ஒரு பெரிய பப்பாளி பழத்தில் பாதியை கட் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு போய் காய வைக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாமே நான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் முளைக்க வைப்பேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு எடுத்து ஸ்டோர் மட்டும் பண்ணிக்கலான்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ தோட்டத்தையும் ஒரு விசிட்டிங் விட்டுட்டு மேடம் அழகாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பாவமாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க, சாங்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா காலையில் இன்றைக்கி வந்து பப்பாயாவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலான்னு விட்டாச்சு. ஸோ வந்து அவளுக்கு வந்து பப்பாயாவும் வச்சு சாப்பிட மாட்டா கண்டிப்பாக பப்பாயா. ஸோ ஒரு சின்ன பீஸ் கேக்கும் வச்சு பாலும் வச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் மார்னிங்க்கு ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக பால் ஊற்றி பால் சாதம் மாதிரி ஊட்டி விட்டேன். ஸோ சாப்பிட்டு ஸ்கூலுக்கு ஜாலியாக கூட்டிகிட்டு போயாச்சு. எனக்கு அதுவரை வந்து எந்த ஆர்டருமே எனக்கு வரல. ஸோ எனக்கும் வந்து வடை வாங்கிட்டு வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு டெம்டிங்காக இருந்துச்சு. அதுதான் பிளானாக இருந்துச்சு. ஸோ பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விடும்போது எனக்கு ஒரு ஆர்டர் பிரியாணியும் கிரேவியும். சரி ஓகே, ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான்வெஜ் செஞ்சாலே இந்த ப்ராடக்ட்டை ஒன்று பிச்சுட்டு போயிடுறது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா அங்கே அக்கா வீட்டில் வந்து நிறைய எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில். ஸோ தேவையானதெல்லாம் டக்குன்னு கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 11:20க்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணது குக்கிங். அடுப்புக்கிட்டக்கு ஸ்டார்ட் பண்ணது ஒரு 1 ஹவரில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ தேங்காய் பால் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது வந்து இந்தியா கேட்டில் தான் நான் பண்ண பிரியாணி. அவங்க வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. பட் நான் கம்மியாக தான் போட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு. கிரேவி காரமாக இல்லை, பிரியாணி லைட்டாக ஸ்பைஸாக தான் இருந்துச்சு. நம்ம நல்லா காரம் சாப்பிட்றாள், எல்லோரும் அப்படி சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ வந்து தேவையானதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வணங்கிட்டுருக்கு. ஸோ பிரியாணிலாம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி பண்ண தெரியும். அதே தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறது. ஸோ வெங்காயம் வணங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணக்கிட்டு ஆஸ் யூஷுவல் தக்காளி போட்டுக்க வேண்டியதான். தக்காளி போட்டுட்டு இது பக்கத்தில் கிரேவிக்கும் சேம் இதே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டும் ஒரே ப்ரொசீஜராக தான் போயிட்டு இருந்துச்சு. சிக்கன் போடுறது வரை சேம் ப்ரொசீஜர் தான். மசாலா ஆட் பண்ணும்போது தான் இதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரியும் அதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரியும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு சிக்கன் போட்டாச்சு. லெக் பீஸை வந்து அவங்க 2 போட்டாங்க. நானும் வந்து 4 பீஸ் கேட்டேன்னா, அதனால் அவங்க 4 பீஸை எப்படி போட்டாங்க. சரி ஓகே, இல்லைனா 2 லெக் பீஸ் மட்டும் போதும். ஓகே, நல்ல மசாலா தேவையான மசாலாலாம் நான் போட்டுட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அப்புறமா பிரியாணி மசாலா, லைட்டாக கரம் மசாலா, அவ்வளோதான். அப்புறம் தயிர், புதினா இலை எல்லாம் போட்டுட்டு அரிசி போட ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து அரிசியும் போட்டாச்சு. எப்படி தான் அந்த அரிசியை பார்த்து செஞ்சாலும் லைட்டாக கொஞ்சம் உடஞ்சிரும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்கும். நமக்கு செஞ்சால் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஒரு இது இருக்கும். வெளியே கொடுக்குறதில்ல, பார்த்து செய்யணும், எனக்கு பயமாக இருக்கும். ஸோ கிரேவியும் நல்லபடியாக ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்காய் பெரிய ஜீரகம் கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அப்புறமா அவங்க கிரேவியாக தான் கேட்டாங்க. அதனால் சரி அந்த தேங்காயோட பேஸ்ட்லேருந்து அப்படியே மில்க் மட்டும் எடுத்து அதில் அப்படியே ஊற்றி விட்டேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 78% ரெடி ஆகிருக்கும். இது என்ன 78ன்னு தெரில, சாரி 75% ரெடி ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தம் போட்டுட்டு மூடி வைக்க வேண்டியது தான். குக்கரில் நான் வைக்கல, ஒருவேளை குழஞ்சி போச்சுன்னா, அதனால் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும். பார்த்திங்களா, ஸ்டைலில் தம் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு டேஸ்டிங்க்கு லாஸ்ட்டில் இந்த கோகோனட் ஆயில் அப்படியே தூவி விட்டால் தான் ஒரு அந்த வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதையும் போட்டு இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் மல்லி இலை போட்டு பேக்கிங் ஓவர். அப்புறம் நான் ரசம் வைக்கணும்னு நினச்சேன், பட் வைக்கல. இனி ஈவினிங் தான் வச்சுக்கணும். ஸோ வந்து மாங்காய், ஊறுகாய், அதனால் இதையும் கொஞ்சம் நம்மளோட கஸ்டமருக்கு 2 குட்டி டப்பாவில் போட்டு விட்டாச்சு. இது எனக்காக நான் செஞ்சது. அடிக்கடி மாங்காய் சாப்பிட்டுட்டே தெரியுறேன், பார்ப்போம். பல் வேறு குசுது. மாங்காய் சாப்பிட்ட பிறகு ஒரு எதையுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மாங்கான்னு சாப்பிட்றோம். ஓகே, பார்த்தாலே நல்லா எச்சி வருதில்ல, எனக்கும் அப்படி தான் இருக்குது. வீடியோ பார்க்கும்போதே அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேக்கிங் க்யூட்டாக இருக்கும் தெரியுமா. என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் திருச்சியிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. செம்ம அழகாக இருக்குது. 1 ஸ்பூன் வச்சாலே போதும், பட் பேக்கிங்கும் க்யூட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கே. அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் போட்டு தயிர் போட்டு அது வச்சாச்சு. இன்னைக்கு
நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல, பட் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அவங்க ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் என்ன எனக்கு ரிவ்யூ வரல, வரும். ஸோ வந்து அழகாக பேக்கிங் பண்ணியாச்சு. இதில் ஒரு சின்ன ஹாப்பி எனக்கு பிடிச்சிருக்கு, பண்ணிகிட்ருக்கேன். பட்டு போட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாலாம் பண்ணலை. லைட்டாக 2 ஆர்டரு 3 ஆர்டரு அப்படி கம்மியாக லிமிட்டாக செஞ்சிட்ருக்கேன். பட்டு ஹெல்த்தியாக எந்த கலரும் போடுறதில்ல, ஃபுட்டுக்கு எந்த இதுவும் சேர்க்குறதில்ல. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு என்னோடய குழந்தைக்கு எப்படி செய்யணும் அது மாதிரி தான் செஞ்சு தந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அது கரெக்டாக இந்த ஸ்டிக்கர் அழகாக இருக்குல்ல, தேங்க்யூ. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணப்பறம் அவங்க ஒரு கிரேவியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த கிரேவியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். எல்லாம் பேக்கிங் முடிச்சுட்டு டைம் வந்து 12:10 ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நக்ஷத்ராவை பிக்கப் நான் கிளம்பியாச்சு. போகிற வழியிலே அப்படியே வந்து இதையும் டெலிவரி கொடுத்துட்டு பாப்பாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஜாலியாட்டு. சரியான வெயில், வேறு என்ன பண்ணுறது. நாளைக்கு ஒரு நாள் தான் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாரம் கட்டடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம். ஸோ ஆல்மோஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிட்டேன். வீட்டுக்குள்ளே வந்தோடனே மேடம் டயர்டாகி ஸ்டெப்ஸில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் உள்ளே வருவாங்க. ஸோ வந்து என்னை வந்து அவங்க அட்ராசிட்டிலாம் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்தோடனே ஃப்ரெஷ்அப் பண்ணி எதாவது ஊட்டி விட்டால் சாப்பிட்றதே இல்லை. ஓகே, அவங்க பசிக்கும் போது 2 மணி இல்லை 5 மணி அந்த மாதிரி ஆகும். தேவைப்படும் போது அழகாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ நானும் என்னோடய பசிச்சிச்சு சீக்கிரமே இன்றைக்கி 1 o'clockலாம் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையெல்லாம் முடிக்கல, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வந்தாச்சு. இன்றைக்கி ஈவினிங்காக தான் போய் க்ளீனிங் ஒர்க்லாம் பார்க்கணும். நீ ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். நீங்களும் அதையே பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.